தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது பெத்ராஜ் பிறந்த நாள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நம்முடைய கருத்துக்களையும் தேவைகளையும் இணைத்து இந்த இறை பலியிலே இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். சனிக்கிழமை நம்முடைய தேவதாய்க்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் தாமே இந்த தாயினுடைய பரிந்துரையையும் மீண்டுமாக அதிகமாக மன்றாடி இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். இந்த நாளிலே தாயாம் திருவையோடு இணைந்து அருள் பணியாளரான புனித சிரில் மற்றும் ஆயரான புனித மெத்தோடியஸை நாம் நினைவு கூறுகின்றோம். சகோதரர்களான இவர்கள் இறை பணிக்காக, ஆண்டவருடைய நற்செய்தி பணிக்காக தங்களுடைய வாழ்வையே அர்ப்பணித்தவர்கள். பலவித துன்பங்களை முன்னிட்டும் ஆண்டவரை குறித்த நற்செய்தியை தங்கள் பகுதியின் மக்களுக்கு, ஸ்லாவிய மக்களுக்கு அதிகமாக எடுத்து சொல்லி அவர்களை இறைவன் பால் திருப்பியவர்கள். இத்தகைய சகோதரர்களை போன்று எத்தகைய இடர் வந்தாலும் தொடர் துணிவோடு ஆண்டவரை குறித்த செய்தியை அறிவிக்கக்கூடிய நல் மனதையும் நாம் பெற்றுக்கொள்ள வரம் கேட்டு இந்த பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சகோதரர்களான சிரில், மெத்தோடியஸ் எனும் புனிதர்கள் வழியாக ஸ்லாவிய மக்கள் ஒளிபெற செய்தீரே. உம் படிப்பினைகளை எங்கள் உள்ளத்தில் உய்த்துணரவும் உண்மையான நம்பிக்கையிலும் அதை சரியாக அறிக்கையிடுவதிலும் ஒன்றுபட்ட மக்களாய் நாங்கள் வாழவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 26 முதல் 32 மற்றும் அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 33 முதல் 34 வரை.
அந்நாட்களில் இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பிச் சென்றுவிடும். ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பலி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரெபெயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும். என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரெகபெயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் யெரொபெயாம் சொல்லிக் கொண்டான். இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் 2 கன்றுக்குட்டிகளை செய்தான். மக்களை நோக்கி, நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெருந்தொல்லை அல்லவா? இஸ்ரேலரே, இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான். இவற்றுள் ஒன்றை பெத்லேலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான். இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று. ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்லத் தொடங்கினர். மேலும் அவன் தொழுகை மேட்டு கோவில்கள் கட்டி லேவியர் அல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான். அதுவுமின்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக 8ஆம் மாதம் 15ஆம் நாள் யெரொபெயாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அவ்வாறே பெத்லேலும் தான் செய்து வைத்த கன்றுக்குட்டிகளை பலியிட்டான். மேலும் தான் அமைத்திருந்த தொழுகை மேடுகளில் குருக்களை பெத்லேயில் பணி செய்யும்படி அமர்த்தினான். இவற்றின் பின்னும் யெரொபெயாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குருக்களாக அமர்த்தினான். யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மேட்டு குருக்கள் ஆயினர். இச்செயல் யெரொபெயாமின் வீடு பாவத்திற்கு உள்ளாகுவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அவர்கள் ஒரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர், வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர், எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர், செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களை மறந்தனர். பல்லவி. ஆண்டவரை, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றிலும் வாழ்வார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை வசனங்கள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம்,
நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவுமில்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர அவர்கள் மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொதுவாக மனிதர்களிடத்திலே 2 வகையான மனநிலைகள் காணப்படுகின்றன. ஒன்று நிறைவு மனநிலை, இன்னொன்று குறைவு மனநிலை. இந்த நிறைவு மனநிலை உடைய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? தங்களுடைய வாழ்க்கையிலே இறைவன் தங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்கின்ற மனநிலை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான துயரங்களை அவர்கள் சந்திக்க நேர்ந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எல்லா ஆசீர்வாதங்களும் அல்லது பண வசதிகளும் பொருளாதார வசதிகளும் அவர்களுக்கு இல்லாமல் அதிலே அவர்கள் குறைவுபட்டிருந்தாலும் கூட இறைவன் தங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வாழ்வை வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை கொடுத்திருக்கிறார் என்று எப்பொழுதுமே ஒருவித நேர்மறையான மனநிலையோடு இருப்பார்கள். எத்தகைய துன்பம் வந்தாலும் சவால்கள் வந்தாலும் அதனை தங்களால் எதிர்த்து இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்று அவர்கள் இறைவனுடைய துணையை நம்பி ஒருவித முழுமையான நிறைவு மனநிலையோடு தங்களுடைய வாழ்க்கையிலே பயணித்து கொண்டிருப்பார்கள். இந்த மனநிலைதான் நம் ஆண்டவர் இயேசுவிடத்திலே காணப்பட்ட மனநிலை. நற்செய்தியிலே பார்க்கிறோம், மக்கள் இருக்கிறார்கள், 4000 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்கே ஒன்றும் இல்லை, சிறிது அப்பங்கள் மீன்கள் தான் இருக்கின்றன. அதை வைத்து எப்படி இந்த மக்களுக்கு உணவு கொடுக்க முடியும் என்று யோசிக்கவில்லை. தன்னுடைய தந்தையின் மீது கொண்டிருந்த அந்த உறவால் நிச்சயமாக இதனை செய்ய முடியும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை நம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் இருந்தது. அந்த அற்புதத்தை அவரால் செய்ய முடிந்தது. 2வது மனநிலை குறைவு மனநிலை. என்னால் முடியாது, என்னிடத்திலே ஒன்றுமில்லை, இதனை வைத்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் எவ்வாறு வாழ முடியும் என்று எதிர்மறையான சிந்தனை கொண்டு வாழ்க்கையை வாழக்கூடிய மனநிலையிலே இந்த குறைவு மனநிலை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். சீடர்கள் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொண்டிருக்கிறார்கள். அங்கே அத்தனை மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்த பொழுது அவர்களுக்கு எப்படி உணவு கொடுக்கலாம், இந்த சவால் மிகுந்த சூழலை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று சீடர்கள் சிந்திக்கவில்லை. எவ்வாறு அந்த மக்களை அனுப்பிவிடலாம், இந்த பிரச்சனைக்கு எவ்வாறு ஒரு தீர்வு கட்டி தாங்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்ற விதத்தில்தான் அவர்களுடைய சிந்தனைகள் இருந்தன. அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நம்முடைய
செயல்பாடுகள், நம்முடைய மனநிலைகள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் நிறைவு மனநிலை உடையவர்களாக இருக்கிறோமா அல்லது குறைவு மனநிலை உடையவர்களாக இருக்கிறோமா? நிறைவு மனநிலை உடையவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நிறைவை நம்மால் அனுபவிக்க முடியும். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாவிட்டாலும் கூட நம்முடைய வாழ்வினை நிறைவு செய்வதற்கு இன்னும் ஏராளமான தேவைகள் இருந்தாலும் கூட நம்முடைய மனநிலை நிறைவு மனநிலையாக இருக்கிற பொழுது அந்த குறைவான சூழ்நிலையிலும் நம்மால் மன நிறைவாக நிம்மதியாக வாழ முடியும். எனவே அப்படிப்பட்ட நல்லதொரு வாழ்வு வாழ இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். சாலமோன் அரசருக்கு பிற்பாடு இஸ்ரேல் அரசானது இரண்டாக பிரிகின்றது, வட தென் நாடாக பிரிகின்றது. அங்கே யெரோபவாம் என்கின்ற அந்த அரசன் தன்னுடைய பகுதியிலேயே 2 இடங்களில் தெய்வ சிலைகளை நிறுவி மக்களை வழிபட தூண்டுகின்றான். அங்கே அவன் ஒரு போலியான மனநிலை உடையவனாக, குறைவு மனநிலை உடையவனாக இருக்கின்றான். எருசலேம் தேவாலயத்திலே கடவுள் வீற்றிருக்கிறார். இந்த மக்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று கடவுளை வழிபட்டார்கள் என்று சொன்னால் அந்த பகுதியில் இருந்த அந்த ரெகொபோவாம் மன்னனோடு இவர்கள் இணைந்து கொள்வார்கள். எனவே மக்களை அங்கே செல்ல செய்யக்கூடாது என்கின்ற ஒரு விதமான ஒரு குறைவு மனநிலையிலே தன்னை விட்டு மக்கள் பிரிந்து சென்று விடுவார்கள், தன்னை தனியாக விட்டு விடுவார்கள் என்கின்ற அந்த ஒரு குறுகலான மனநிலை உடையவனாக யெரோபவாம் மன்னன் அங்கே பொய்யான தெய்வ சிலைகளை, கன்று குட்டிகளை நிறுவி மக்களை அவன் வழிபட தூண்டுகின்றான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, பல நேரங்களில் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட குறைவுபட்ட மனநிலை உடையவர்களாக இருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்த்து அதற்கு ஒரு முடிவு கட்டி நாம் நம் ஆண்டவர் இயேசுவை போல நிறைவான மனநிலை உடையவர்களாக வாழ முயற்சி செய்வோம். பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 13வது அதிகாரம் 10வது இறை வசனத்திலே அருமையாக சொல்லுவார், நிறைவானது வருகின்ற பொழுது அரை குறையானது நம்மை விட்டு போய்விடும், அகன்றுவிடும் என்று சொல்லுவார். நாம் நிறைவான அன்பை, இறைவனை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டிருக்கிற பொழுது அரை குறையாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்த குறைவுபட்ட மனநிலைகள் எதிர்காலத்தை குறித்த அல்லது நாம் வாழக்கூடிய இந்த நிகழ்காலத்தை குறித்த தேவையற்ற அச்சங்கள், பயங்கள் நம்மை விட்டு தூர போய்விடும். எனவே அப்படிப்பட்ட நிறைவு மனநிலை உடையவர்களாக இறைவனை முன்னிறுத்தி நம்முடைய வாழ்வை வாழக்கூடிய வரம் வேண்டி தொடர்ந்து இப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிறில் மெத்தோடியஸ் எனும் புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும்.
இவ்வாறு பேரன்பால் உம்மோடு இணைக்கப்பட்ட புதிய மானிடத்தின் அடையாளமாக இவை அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித சிறில், புனித மெத்தோடியஸ், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி.
இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லா இனத்தாருக்கும் தந்தையே, எங்களை ஒரே அப்பத்திலும் ஒரே ஆவியிலும் பங்கு பெறச் செய்து நிலையான விருந்துக்கு உரிமையாளர்கள் ஆக்கியுள்ளே. அதனால் சிறில் மெத்தோடியஸ் எனும் புனிதர்களின் திருநாளில் உம்முடைய பிள்ளைகளின் திருக்கூட்டம் அதே நம்பிக்கையில் நிலைத்து நின்று
நீதியும் அமைதியும் விளங்கும் ஆட்சியை ஒன்றிணைந்து கட்டியெழுப்ப இரக்கத்துடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை மெண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சிரில் மற்றும் புனித மெத்தோடியஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.